பெருசா காட்டியிருக்காங்க வேற மத்தது ஒண்ணு இல்ல. கதைக்கு தேவையானு பார்த்தா கிடையாது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல இருந்தது. வெங்கட் பிரபு செஞ்சுட்டாப்ல, படம் நல்லா தரமா இருக்கு. கிளைமேக்ஸ் சீட் எட்ஜி கூட நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பாக்கணும். இந்த படம் பாக்குறப்போ ஏதாவது உங்களுக்கு தோணுது? அந்த படம் பழைய ஸ்டைல ஏதாவது இருக்கிற மாதிரி ஏதாவது தோணுது? பழைய படங்கள் நம்ம பார்த்தது இல்ல, இது நல்லா புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நிறைய கேமியோ லியோ கூட இது நல்லா இருக்குன்றாங்க உண்மையா? கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா லியோல வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் ஃபேமிலி, டிராமா, என்டர்டைன்மெண்ட், காமெடி எல்லாமே கலந்து கொஞ்சம் பெட்டரா எப்படி பண்ணிருக்காரு? அவர் எப்படி பண்ணிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வரல. சும்மா ஜஸ்ட் ஒரு கேமியோ தான், 2 minutes வந்திருந்தாரு. ஓகே ஃபைன். அஜித் பிஜிஎம் போடுறப்ப எப்படி இருந்தது? அது ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த தலை, அந்த பக்கம் தோனி தலை, 2 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிஜிஎம் போடும்போது நல்லா சூப்பரா இருக்கு. படம் எப்படிங்க இருக்கு? படம் ஓகேஸ் தாங்க. கண்டிப்பா ஒன் டைம் வந்து தியேட்டர்ல பாக்கலாம். விஜய் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்சஸ் ஒன்ஸ் பார்த்தாக்கா கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை பிடிச்ச சீன் எது, பிடிக்காத சீன் எது? பிடிச்ச சீன் எது, பிடிக்காத சீன் எதுன்னு நான் எப்படி சார் சொல்றது? தளபதி வர சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேனா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஆக்டரா இன்னும் நல்லா அவர் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகும். யூடியூப்ல நல்லா இல்லன்ட்டாங்க, யூடியூப்ல நல்லா இல்லன்ட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு டு பி ஆனஸ்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். யுவன் சார் தலைக்கு போட்ட மாதிரி அண்ட் பெஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுக்கலன்னு தான் சொல்லுவோம். சாங்ஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் லாக், ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. கண்டிப்பா அது லேகா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்தாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு என்டர்டெயின் ஆகும். வெங்கட் பிரபு செஞ்சுட்டாப்ல, படம் நல்லா தரமா இருக்கு. கடைசி அந்த பிஜிஎம் தான் வெயிட், மங்காத்தா பிஜிஎம் தான் வெயிட். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. மங்காத்தா பிஜிஎம் தான் வெயிட். வெங்கட் பிரபு செஞ்சுட்டாப்ல, அவ்வளவுதான். படம் வசூல் கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த படம் வசூல்லாம் என்ன ப்ரோ, வசூல்னா தட்டி விடு. வசூல் கம்மியா 4 நாள் 300 கோடி வந்துருச்சா? வசூல் 73 கோடி ரூபாய் போன படம் லியோ வந்து இவ்வளவு வாட்டி விஜய் காட்டினாங்க. 2 செகண்ட் மங்காத்தா பிஜிஎம் பத்திச்சு. விஜய் படத்துல எதுக்கு தேவையில்லாம அஜித்தை கொண்டு வராங்க பண்ணிட்டாங்களா? அப்புறம் எப்படி அஜித் சொல்லிட்டு வரீங்க? இந்த மாதிரி சும்மா அணில விருப்பத்துக்குன்னே ஆமா ஃபேன்ஸ் கிளம்பி வருவாங்க ப்ரோ. வராம இன்னும் ஒன்னும் ஷோ பாக்கலாம். படம் வசூல் கம்மியா இருக்குன்றாங்களா? ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அது 73 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் வசூல் பண்ணிருக்கு சொல்லிட்டாங்க. தமிழ்ல இருந்து எல்லாத்துலயும் லியோவோட கம்மின்றாங்க. ஆனா லியோவோட பெஸ்ட் படம்ன்றாங்க. இல்ல ஃபேன்ஸ்க்காண்டி இது பண்ணது லியோ வேற, இது கோட். மங்காத்தா பிஜிஎம் படம் எப்படி இருந்தது? லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு பிஜிஎம் வருது. ஆனா அதுலதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்ப பாக்கி இடத்துல என்ஜாய் பண்ணல. அஜித் ரசிகா உள்ள இருக்காங்களா? தியேட்டர்னா எல்லா ஆடியன்ஸ் தான் வருவாங்க. அதுல என்ஜாய் பண்றாங்க, பாக்கி சீன் என்ஜாய் பண்ணுங்க. விஜய் ரசிகர்கள் அந்த அளவுக்கு இல்லன்னு எல்லாருமே சொல்லிட்டு இல்ல. நீங்க ஆனா உள்ள போய் பாருங்க, யார் என்ஜாய் பண்றாங்க, யார் என்ஜாய் பண்ணல. நல்லா இருந்துச்சு படம். நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேல இருந்தது. விஜய் வந்து ஹீரோ வில்லன் நடிச்சிருக்காங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பாவை நடிச்சது ரொம்ப பிடிச்சது. அப்பா வில்லன் உங்களுக்கு பிடிக்கல? வில்லனோட நல்லா இருக்கு, எதிர்பார்க்காத இருந்துச்சு படம். தோனி வரும்போது தான் தோனி அந்த தலை வரும்போது தான் நல்லா வரும்போது அப்பெல்லாம் வரும்போது சூப்பரா இருந்துச்சு. பிரசாந்த் உயிரோட வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லியோவோட நல்லா இருக்குன்றாங்களா? அப்படியா? லியோ வேற ஒரு ஜேர்னல்ல இருக்கு. ஃபேமிலிக்கு என்டர்டெயின்மென்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த படத்துல பிடிச்ச சீன் ஏதாவது உங்களுக்கு? கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீட் எட்ஜி கூட உட்காருங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, பிடிக்காத சீன் ஸ்பார்க் பார்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அஜித்தோட பிஜிஎம் போறாங்கல்ல, அப்ப எப்படி இருந்தது? அதுவும் நாங்க விஜய் வெங்கட் பிரபு எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சோ அவர் எப்படி படத்தை விட்டு போக போறாரு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு படத்தை பிடிச்ச லாஸ்ட் சீன் வந்தாரு சார். லாஸ்ட் சீன் ரொம்ப சார். பிடிக்காத சீன் எதுவுமே இல்லை சார். வில்லன் அடிச்சா பிடிச்சிருக்கா, ஹீரோ அடிச்சா பிடிச்சிருக்கா? எனக்கு வில்லனா தான் சார். எல்லாரும் வில்லன்றாங்களா? அது என்ன காரணம்? என்ன தெரியும் சார், எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு சார். அஜித் பிஜிஎம் போறாங்க, தேவையானது ஒண்ணா? கட்சிக்கும் இதுக்கும் டிஃபரெண்டே கிடையாது. இது சோசியல் மீடியா மாதிரி தான். இது கட்சிக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை சார். இல்ல என்ன இது பண்ணிருக்காங்க அது மட்டும் சொல்லுங்க. வேற்றுமை எதுவும் கிடையாது சார். எல்லாம் உட்காந்து பாக்குற படம். கட்சி சம்பந்தப்பட்டது அதெல்லாம் கிடையாது. கட்சி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அஜித் வந்து இது பண்ண ஒரே படம் நடிச்சு அதுக்கப்புறம் தொடர்பே கிடையாது. திடீர்னு உள்ள ரெண்டியான ஒரு டவுட் வரும்ல. ஒன்னும் கலப்படலாம் ஒண்ணும் இல்ல சார். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும்னு பண்ணாங்க. 2026 சந்திப்போம் சார். ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த படத்தை பிடிக்காத சீன் ஏதாவது இருக்கா? பிடிக்காத சீன் எதுவும் கிடையாது. ஹீரோ வில்லன் இதுல எந்த ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? விஜயோட வில்லன் ஆக்டர் எல்லாரும் வில்லன் சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா வில்லன் தான் மாசா பண்ணிட்டு. அஜித்தோட பிஜிஎம் இருக்கு, அது எப்படி இருக்கு? அது சூப்பரா இருக்கு.
நல்லா இருக்கு. படத்துக்கு தேவையானது அது. தேவையானதுதான். படத்தை வந்து ரசிகர் மட்டும் இல்லாம காமனான பீப்புளும் பார்ப்பாங்க இல்லையா. நான் அரசியல் கட்சி ஆர்த்து விஜயோட ரசிகர் ஓட்டு எல்லா ரசிகரோட ஓட்டு நம்ம வாங்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி ஒரு ஜென்ரலா பாக்குறது அது நம்ம நினைச்சுக்கிறத பொறுத்து. கதைக்கு தேவையானது பார்த்தா கிடையாது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஒன்லி என்ஜாய். ஒன்லி என்ஜாய்மெண்ட். படம் நல்லா தான் இருக்கு. பிடிச்ச சீன் என்ன சீன்? ஒரு சீன் விஜய் நடிச்ச எல்லா படமும் எல்லா சீன் பிடிக்கும் செய்யுது. பிடிக்காத சீன் ஏதாவது ஒண்ணு இருக்கா? வித்தியாசம் இல்ல. நான் தளபதி ரசிகன். நாங்க ஓகே. அஜித்தோட பீஜம் போட்டவ எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. வில்லன் ஒன்று பண்ணிருக்காரு. ஹீரோ வந்து வில்லனுக்கு ஹீரோக்குள்ள வித்தியாசம் என்ன காட்டிக்கிறான்? பெருசா காட்டியிருக்காங்க. வேற மத்தது ஒண்ணும் இல்ல. பாக்கி ஒன்னும் இது பெருசா ஒண்ணும் இல்ல. எனக்கு சொல்ல தெரியல.